ஸ்க்ரீனில் தெரியல ரீலை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட ரிவ்யூ சொல்லியிருப்பேன். ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் இது. மைக்கோட பவுச்சில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் செகண்டாக இருக்கிற ஆக்சசரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த மைக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன் இஸ் ஃபார் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் ஆக்சசரிஸ். ஸோ இந்த வீடியோவில் ஐ வில் டெல் யூ அபவுட் ஆக்சசரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அடாப்டர் கேபிள்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் அடாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐஃபோன் கோர் அடாப்டர், கேமராக்கு அண்ட் டைப் பி ஃபோன் கோர் அடாப்டர்னு. யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ரிசீவரில் இருக்க போர்ட்டில் ஃபஸ்ட் ப்ளக் பண்ணிவிட்டு அடுத்த சைடை நம்ம ஃபோன் ஆர் கேமரா சார்ஜ் போடுற போர்ட்டில் ப்ளக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் 2லேயுமே வந்து ஹெட்ஃபோன் போர்ட் இருக்கும். டிரான்ஸ்மிட்டரில் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணால் நம்ம பேசுகிற ஆடியோ கிளியராக ரெக்கார்ட் ஆகுதான்னு மானிட்டர் பண்ணலாம். அண்ட் ரிசீவரில் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணால் ஃபோனில் வர ஃபைனல் ஆடியோ அவுட்புட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் கேபிள். இந்த கேபிள் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் 2 பேரையும் நம்ம சேம் டைமில் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வின்மஃப். மைக் வாங்குறதுக்கு முன்னாடி இது நான் சும்மா டிசைனுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பட் இதோட ரியல் யூசேஜ் என்னன்னா, இதை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் மைக் மேலே அட்டாச் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணால் காற்று சவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஆடியோ கிளியராக ரெக்கார்ட் ஆகும். எஸ்பெஷலி வந்து அவுட்டோர் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சசரிஸ் பார்ட் அவ்வளோதான். ஐ ஹோப் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மைக் வாங்கணும்னு நினச்சா இது பெஸ்ட் ஆப்ஷன். லிங்க் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.